ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் வெறும் 50 ரூபா உங்களால் செலவு பண்ண முடியாதா? செலவு பண்ணிங்கனாக்கா ரூ. 1,00,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த ரூ. 1,00,000 நீங்கள் பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான திட்டம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெற முடியும். ஒரு எளிமையான திட்டம். இது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் சார், எங்கே சார் நான் போய் பார்க்கணுன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸு. ஒரு ரூ. 50 டெய்லி நம்ம டீ கொடுக்குற செலவோ ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம். ஒரு ரூ. 50 செலவு செஞ்சீங்கனாக்கா ரூ. 1,00,000 உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன திட்டம், எப்படி அப்ளை பண்ணலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு திட்டங்கள் இருக்குன்னா, அதில் முக்கியமான திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தை சொல்லலாம். தினமும் ரூ. 50 சேமித்தால் ரூ. 1,00,000 பெற்றுக்கொள்ளலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் ஏன் நம்ம சேரணும்? பல்வேறு திட்டங்கள் இருக்குன்னா, ப்ரைவேட்லேயும் இருக்குது, HDFC இருக்குது, ப்ரைவேட் பேங்க்லேயும் இருக்குது. ஏன் சார் நம்ம இதில் சேரணும்னா, கவர்மெண்ட் பேங்க்குன்றதுனால கவர்மெண்ட்டுனால உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குன்றதுனால இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ரூ. 50 சேமிச்சிங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு ரூ. 1,500 சேமிப்பீங்க. ஒரு மாதத்துக்கு ரூ. 1,500 என்ற விதத்தில் 5 வருடங்கள் நீங்கள் சேமிக்க வேண்டும். 5 வருடங்கள் நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 18,000 சேமிப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 90,000 நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும். அதாவது ஸ்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் நீங்கள் ரூ. 90,000 சேமிச்சிருப்பீங்க. இதற்கு வட்டி விகிதமாகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 17,050 கொடுப்பாங்க. வட்டி மட்டுமே உங்களுக்கு. இந்த ரூ. 17,050 நீங்கள் வட்டியோடு சேர்த்து ரூ. 1,07,050 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் வந்து நான் ரூ. 50 இல்லை சார், நான் ரூ. 100 செலுத்தினா எவ்வளோ சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருடத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரூ. 3,000 செலுத்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 100 செலுத்தினீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு ரூ. 3,000 என்ற விதம் 5 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1,80,000 செலுத்திருப்பீங்க. உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 32,972 கொடுப்பாங்க. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வட்டி அசலை சேர்த்து ரூ. 2,12,972 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கனாக்கா டெய்லி ஒரு சிறிய அமௌண்ட் ரூ. 100, ரூ. 50, ரூ. 200, ரூ. 500 உங்களால் உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை சேமித்து வச்சிங்கனாக்கா ஒரு பெஸ்ட் இன்கம்மாக உங்களுக்கு இருக்கும். ரிட்டர்ன் வந்து பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். சிறு துளி பெருவெல்லுன்ற கதையில் இந்த சிறிய அமௌண்ட்டை நம்ம சேமிக்கிறது மூலமாக பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆடி திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு 6.7% வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடனும் பெற்றுக்கொள்ளலாம். எப்போ கடன் பெற முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டி 12 மாதம் முடிந்து, அதாவது ஒரு வருடம் முடிந்த பிறகு நீங்கள் அந்த கட்டின அமௌண்ட்லேருந்து 50% மானியம், அதாவது கடன் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை சார் என்னால் கட்ட முடியல சார்னா மினிமம் வந்து 3 வருஷம் கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. இல்லை சார் நான் ஒரு வருஷத்துல எடுத்திங்கனாக்கா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 3% உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கரிங் டெபாசிட் 5 வருஷம் நீங்கள் கட்டுறீங்கனாக்கா 6.7% கிடைக்கும். நீங்கள் 5 வருஷத்தில் சார் நான் 10 வருஷம் கட்டுறேன் சார், கண்டிப்பாக இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகாது, அதிகமாக தான் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்க போகிற அமௌண்ட்டும் டபுளாக தான் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி விலக்கு 80C கொடுக்குறாங்க. உங்களுக்கு வருமான வரியில் இதை இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு இது சேராதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நினைக்கிறீங்கன்னா பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.